ஹாய் எவரிபடி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெயிலர் 2 படத்தின் மைசூரில் உள்ள ஷூட்டிங் ஸ்பாட் வெளியானதால் பரபரப்பு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறது முடியாது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, நன்றி. 2023ல வெளிவந்த ஜெயிலர் படம் மாபெரும் வெற்றியை தொடர்ந்து ஜெயிலர் 2 இரண்டாம் பாகம் எடுக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும். இப்போ அதிரடியா பாத்தீங்கன்னா முதல் கட்டமாக சென்னையிலையும், இரண்டாவது மூன்றாவது கட்டமாக கேரளாவிலையும் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. இப்போ நான்காவது கட்டமா இங்க கர்நாடகா போயிருக்காங்க, மைசூர்ல. இப்போ அதிரடியா சென்னை ஏர்போர்ட்ல செய்தியாளர்களை சந்தித்து நான் ஜெயிலர் 2 படப்பிடிப்புக்கு தான் செல்கிறேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம அங்க மீண்டும் பாத்தீங்கன்னா கூலி படத்துடைய அப்டேட்டும் கொடுத்திருந்தாரு. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது கூலி அப்படின்னு, திரும்பவும் இன்னொரு முறை சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் அங்க உள்ள ரசிகைக்கு ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் பண்ணாரு. அது என்னன்னா, ஒரு ரசிகை வந்து கை கொடுக்குறாங்க, இன்னொரு ரசிகை ரொம்ப தூரத்துல இருந்து பார்த்துட்டு தலைவா தலைவான்னு ஓடி வரத்தை பார்த்துட்டு தலைவர் நின்னுட்டாரு. ஏர்போர்ட்டுக்கு உள்ளே போகல. அவங்க வந்த பிறகு அவங்க கிட்ட கை கொடுத்து அதுக்கப்புறம் பாய் சொல்லிட்டு தான் தலைவர் கிளம்பினாரு. அது வந்து அவங்க உண்மையிலும் கண்கலங்க வைத்தது தான் சொன்னோம் அவங்கள. அப்படி அற்புதமான மனிதர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ மைசூர்ல இருக்கிறாங்க. இப்போ அதிரடியா பாத்தீங்கன்னாக்கா ஜெயிலர் 2 அங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கிற புகைப்படங்கள் இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு. இப்போ சமூக வலைதளங்கள்ல அது தீயா பரவிட்டு இருக்கு. அதை பாருங்க. எனக்கு நினைச்சிருக்கேன் பாருங்க, ரொம்ப தூரத்துல இருந்து எடுத்திருக்காரு. அதை வேணா க்ளோஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. அதாவது மைசூர்ல இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் இப்போ ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆயிடுச்சு. தலைவர் ஹோட்டல்ல போகிறதுக்கு தலைவருக்கு மரியாதை செலுத்தி தலைவரை அந்த ஹோட்டல் நிர்வாகம் எல்லாரும் கை கூப்பி கும்பிட்டு வரவேற்ற அந்த காட்சியை நீங்க பார்த்துருப்பீங்க. இதோ நினைச்சிருக்கேன் பாருங்க. இங்கே தான் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு தலைவருடைய ஜெயிலர் 2. எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெயிலர் 2க்கு மாபெரும் எதிர்பார்ப்பை எகிரவிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் அவங்க டைட்டில் டீசர் தான். அந்த டைட்டில் டீசர்ல தலைவரும் சரி, அனிருத்தும் சரி, நெல்சன் அவர்களும் சரி சம்பவம் பண்ணியிருப்பாங்க. அந்த சம்பவத்தை பார்த்துட்டு ஹேட்டர்ஸுக்கெல்லாம் வயித்தால போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அவங்கவுங்க இஷ்டத்துக்கு புலம்ப ஆரம்பிச்சாங்க. இது டூப்பு, அது டூப்பு, கை டூப்பு, கால் டூப்புன்னு. கடைசியா பார்த்தீங்கன்னா நானும் இருக்கிறேன்டா அப்படின்னு சன் பிக்சர் வந்து அவங்களுக்கு செருப்பு சாணியை முக்கி வாயில சுரி விட்டாங்க. சொன்ன எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த யாரு என்ன சொன்னாலும் ரசிகரோட ரசிகரா கலாநிதி மாறன் பொங்கிடுவார் போல இருக்கு. எது எப்படியோ அதுக்கு ஒரு வீடியோ அவர் முன்னாடியே எடுத்திருக்காரு போல இருக்குது, இப்படி எல்லாம் நடக்கும்னு. எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்னைக்கும் தன்னால முடிஞ்ச வரைக்கும் டூப் இல்லாம நடிக்க ட்ரை பண்ணுவாரு. அவருக்கு 75 வயசு ஆயிடுச்சுப்பா. அவரு எப்படி நடிச்சா உங்களுக்கு என்ன? எங்க தலைவர் நடிக்கலாம் தேவையில்ல, திரையில வந்து சும்மா நின்னாலே போதும், நாங்க விசில் அடிச்சு கைத்தட்டி ஜாலியா என்ஜாய் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, நீங்க சொல்லுங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிறது. இது தலைவருடைய 50 ஆண்டு கால சினிமா வாழ்க்கை தொடக்க ஆண்டாக நம்ம கூலி படம் ரிலீஸ் பண்றாங்க. இந்த 50 ஆண்டு கால நிறைவுக்கு ஜெயிலர் 2 படம் ரிலீஸ் ஆக போகுது. கண்டிப்பா இது நடக்கும், எழுதி வச்சுங்க. ஏன்னா தலைவருடைய வெறித்தனமான ரசிகர் கலாநிதி மாறன் அப்படின்றது குறிப்பிடத்தக்க. கலாநிதி மாறன் அவர்கள் தலைவருடைய 50 ஆண்டு கால சினிமா வாழ்க்கையை அவர் ஒரு விழாவாக கொண்டாடுறதுக்கு தலைவர்கிட்ட கேட்டிருக்காரு. தலைவர் வேண்டாம், நமக்கு நாமே தம்பட்டம் அடித்து கொள்ள கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் இன்னமும் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க எப்படியெல்லாம் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க தலைவர்கிட்ட, இது உங்களுக்கான விழா இல்லை, இது தமிழ் சினிமாவுக்கான விழா. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னா தமிழ் சினிமா, தமிழ் சினிமானா ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னமும் நிறைவடையில. தலைவர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. தாதா பால்கே அவார்டு வாங்கினப்ப கூட நடிகர் சங்கமோ தயாரிப்பாளர் சங்கமோ விழா எடுக்கிறதுக்கு கேட்டிருந்தாங்க. அதுக்கு தலைவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா தனக்கு தானே தம்பட்டம் அடிச்சது, தன்னை பத்தி எல்லாருமே அங்கே புகழ்ந்து பேசுறது அவருக்கு பிடிக்காது. அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாராம். இப்போவும் சன் பிக்சர் ஆனால் விட்டப்பாடு இல்லை, கண்டிப்பா ஒரு விழாவாக எடுக்கணும் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ரசிகர்கள் போய் கேட்டிருக்காங்க தலைவர்கிட்ட, உங்களுக்கு இந்த 50 ஆண்டு கால நிறைவு இந்த விழாவை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருக்காங்க. அதுக்கு தலைவர் வேண்டாம் அப்படின்னு மறுத்திருக்காரு. ஓகே நண்பர்களே, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் சன் பிக்சர் கேப்பு கிடைக்கும் போதெல்லாம் தலைவரை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். எது எப்படியோ தலைவருக்கு ஒரு விழா எடுத்தா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணி நான் 3 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.